வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஸோ எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்காங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன். சரி, இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நம்ம கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் நியூஸ் நிறைய வந்துருச்சு. இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஓகே, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வரணும். மார்க்கெட்டோடைய வியூவை நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்கணும். ஓகேவா? எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ப்ராட் வியூ பார்க்கணும். அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் எம்சிஎக்ஸில் டவுனில் தான் இருக்குது. 1.7% மேலே கோல்டு சில்வர் ரெண்டுமே டவுன் ஆகிருக்கு. கோல்டு பீஸ் டவுன் ஆச்சு, சில்வர் பீஸ் டவுன் ஆகலை. ஏன்னா கோல்டு பீஸ் சில்வர் பீஸை பொறுத்தவரை ஆல்ரெடி அவங்க ஐஎன்ஏவியை கம்பேர் பண்ணி டவுனில் வந்துட்டாங்க. ஓகே, அதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்தது நிஃப்டியை பொறுத்தவரை 170 புள்ளிகள் எனக்கு நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி தொடர்ந்து அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டாங்க, பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இது வீக்லி சார்ட். இது இல்லாமல் இன்றைக்கி செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இன்றைக்கி ஏறினது பிஎஸ்யூ பேங்க் தான். 2% மேலே ஏற்றம் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த 2% எப்போ ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் மினிட்டில் பாருங்கள், பிஎஸ்யூ பேங்க்கு கரெக்டாக 3.25க்கு மேலே சடனாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாங்க. எல்லா பேங்க்கும் இப்படி தான் ஏறிச்சு இன்றைக்கி. நீங்கள் பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸை போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கோம். 15 to 10 மினிட்ஸில். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. நம்ம டெலிகிராம்லேயும் அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னா, ஒரு இன்னும் ஆதாரப்பூர்வமான தகவல் கிடையாது அது. பட் சந்தேகிக்கக்கூடிய ஒரு தகவலாக 49% வரைக்கும் ஓகே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட் ஓன்டு பிஎஸ்யூ பேங்க்கில் வரலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலாம்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரியேட்டர்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மெயிலுக்கு எதுவும் கன்ஃபர்மேஷனோ எதுவுமே ரிப்ளை பண்ணலை அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது பொய்யான தகவலாக கூட நாளைக்கு இருக்கலாம். ஓகேவா? அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இன்றைக்கி நமக்கு ஒரு டவுட்டட் நியூஸ் வந்திருக்கு. ஓகேவா? அது இன்னும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் இந்த நியூஸ் அடிபட்டிருக்குன்னொடனே பிஎஸ்யூ பேங்க்கில் வேகமாக மேலே ஏறிடுச்சு. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் பிஎஸ்யூ பேங்க்கில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடணும். ஓகே, அதை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்ததாக ஏறினது பார்த்திங்கன்னா நிஃப்டி, ஆயில் அண்டு கேஸ் பெரிய அளவில் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. 1.5% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ரியாலிட்டி செக்டார் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி கேபிட்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்றம் கொடுத்துருந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் டிலேடு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருந்தேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் டெலிகிராம் லிங்க்கை. அதை ப்ரெஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட்ஸ் கொடுத்துருவேன். அதில் ரோட் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட 1,80,000 கோடிக்கு மேலே முதலீடு பண்ணி ரோடும், அதாவது போர்ட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக நடக்கிற மாதிரி ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உலகம் ஃபுல்லாகவே வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிகள் முழுவதுமே அதுக்கு ஃபண்ட் ரைசிங்க்கு இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் வேணால் அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு அப்போ இன்னும் ஈஸியாக புரியும். டேட்டா காமிச்சா புரியும்ல. இது நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்த டேட்டா. இதே மாதிரி ரோட் மினிஸ்ட்ரியோட டேட்டாவும் போஸ்ட் பண்ணியிருப்போம், போய் பாருங்கள். 2,80,000க்கு 2,80,000 கோடி. ஓகேவா? 2,80,000 crores அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் நமக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோடய ரெஃபரல் லிங்க்கு. அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த டேட்டா ஒரே நிமிஷம். இந்த டேட்டா பாருங்கள். இதையும் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில். இதில் இந்த நெட் இன்ஃப்ளோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாரின் வேர்ல்டுலேருந்து ஓவர்சீஸ் மணி வர்றது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு அதிகமாக இருக்குது.
ஓகேவா? அதுக்கப்புறம் ஆட்டோமொபைலுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்க்கு அதிகமாக இருக்குது. இதில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு வந்து ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக 14,000 கோடி வந்து மைனஸில் இருந்தது. ஆனால் அக்டோபர் மாதத்தில் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக 8,200 கோடி அப்படியே பாசிட்டிவில் வந்துருச்சு. ஸோ அக்டோபர் மாதம் ஏதோ ஒரு நியூஸ் வந்து மேஜராக எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்க 8,200 கோடி வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல் 2வது இடம், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் 3வது இடத்துல இருக்குது, பவர் 4வது இடம், ஆயில் அண்ட் கேஸ்லேயும் ஃபண்டு உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போது ஃபாரின் ஓவர்சீஸ் மணி வந்து வெளியே போயிருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் வெளியே போயிருக்கு, ஹெல்த் கேரில் வெளியே போயிருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வெளியே போயிருக்கு, கன்சியூமர் சர்வீசஸில் வெளியே போயிருக்கு, கேபிட்டல் குட்ஸில் வெளியே போயிருக்கு. இதில் பாருங்கள், நம்மளுடைய ஓவர்சீஸோட வியூ வேறு பக்கம் இருக்குது, டொமஸ்டிக்கோட வியூ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டி ரேட்டெல்லாம் குறைச்சாங்க. குறைச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, கன்சியூமர் சர்வீசஸ்லாம் நல்லா போகும், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம டொமஸ்டிக் எல்லாமே அதில் கவனம் செலுத்தணும். ஆனால் ஓவர்சீஸ்லேருந்து எங்கே கவனம் செலுத்தியிருக்காங்க பாருங்கள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல், மெட்டல்ஸில் போயிருக்காங்க. நம்ம டேரெக்ஷன், டொமஸ்டிக் டேரெக்ஷன் எப்படி இருக்குது, ஜிஎஸ்டியை குறைச்சி, டேக்ஸை குறைச்சி அதிகமான பணப்புழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேரு, அப்புறம் கன்சியூமர் சர்வீசஸ் இப்படி வருது, கேபிட்டல் குட்ஸ் இதுக்குள்ளே வருது. பாருங்கள், ஓவர்சீஸோட வியூ வேறு பக்கம் இருக்குது, டொமஸ்டிக்கோட வியூ வேறு பக்கம் இருக்குது. இது வந்து நம்ம டேரெக்ஷன் திரும்புதா, இல்லை அவங்க தப்பாக போகிறாங்களா, இல்லை நம்ம தப்பாக போகிறோமா, இல்லை நம்ம வந்து சின்ன ப்ராஃபிட்டை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அவங்க வந்து பெரிய ப்ராஃபிட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பல குணத்தில் யோசித்து பார்க்கணும். இதில் ஏதோ ஒன்றில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. இந்த டேட்டாவை வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் கெய்னர்ஸில் வந்து பிஎஸ்பி ப்ராஜெக்ட் 17% ஏற்றம் கொடுத்துருக்கு, எஃப்எஸ்எல் 8%, ஈக்லெக்ஸ் 7.6%, அதுக்கப்புறம் ஹெச்பிஎல் இன்ஜின் இது பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் லிமிடெட்னு சொல்லுவாங்க, அது 6% ஏற்றம் கொடுத்துருக்கு, ரத்னமணி 5% ஏற்றம் கொடுத்து. இதெல்லாமே வந்து டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ். அதிகமாக நஷ்டமடைந்த கம்பெனியில் தானி, உட்கார்ஸ் பேங்க், ஜேபி அசோசியேட்ஸ் 5% டவுன் ஆயிருக்கு, ஜென்டெக் 4% டவுன் ஆயிருக்கு, கேலக்ஸி சர்ஃப் 3% டவுன் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேர்வேர் ஹைடெக் இதெல்லாம் வந்து டவுனில் போயிருக்கு. இப்போது அந்த அந்த டெலகிராமில் ஒரு டேட்டா காமிச்சல, கவர்மெண்ட் வந்து 49% வரைக்கும் எஃப்டிஐ அலோவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா வந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா நமக்கு என்னென்னா மொத்தம் 12 நிறுவனங்கள் இருக்குங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்கில் மொத்தம் 12 நிறுவனங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துட்றேன். 8 நிறுவனங்கள் தெரியுதா? ஒரே நிமிஷம். எஸ், இப்போ பாருங்கள், 8 நிறுவனங்கள் தெரியுது இல்லையா உங்களுக்கு? 8 ஸ்டாக்ஸ் தெரியுதுல்ல? இந்த 12 நிறுவனங்கள் தெரியுதுல்ல? இந்த 12 நிறுவனங்கள் தான் இப்போதைக்கு நமக்கு பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்கிறது. இதில் சுத்தமாக எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாதது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடது இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூகோ பேங்க், அதுக்கப்புறம் பஞ்சாப் சிந்த் பேங்க். இதிலலாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்சமே கனரா பேங்க்கில் 11% இருக்குது, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. 11.89 இருக்குது. எஸ்பிஐ 9% இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 8% இருக்குது. ஸோ எல்லா பேங்க்குக்குமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். அப்போது பேங்க் நிஃப்டி எங்கே போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நமக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. போன வீடியோவில் தெளிவாக காமிச்சிருந்தேன். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்கள். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ தான். அது 60,000 கோடிக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த கம்பெனியில் வந்திருக்குன்றதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பெரும்பாலும் இல்லை, எல்லாமே வந்து பேங்க்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான். ஓகே, அதுவே வந்து நமக்கு வந்து 60,000 கோடி ஃபண்டை வந்து இன்ஃப்ளோ வந்திருக்கு. இது இல்லாமல் இப்போ வேறு இவங்க இன்க்ரீஸ் பண்ணி விட போகிறாங்கன்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது உண்மையாக என்னன்னு இன்னும் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எங்கே போகுது, நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், பிஎஸ்சி பேங்க்குக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் இப்போ நம்மளுடைய வேலை. நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோன்றதை எல்லாம் வெப்பன்ஸோடு ரெடியாக இருக்கணும். நம்ம பிஎஸ்சி பேங்க்கில் இவ்வளோ, நம்ம போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ கொடுத்துருக்கோம், இப்போ அது ஓகே பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு அதிகப்படுத்தணும். ஓகே, அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்ல. அதனால் போர்ட்ஃபோலியோட பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் இதை நான் காட்டுறேன். அடுத்தது இன்றைக்கி வந்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் அதிகபட்சமாக ஏறினது பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, பாலிசி பஜார், ஐடியா,
கோஃபோர்ஜ், கனரா பேங்க் இதெல்லாமே ஏற்றம் கொடுத்துருந்தது. இதில் வால்யூம் பல மடங்கு ஏறுனது. 5 மடங்கு வால்யூம் வந்து நமக்கு ஐடியாவில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸில் 4 மடங்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நான் லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் பாருங்கள். சரிங்களா, இப்போ தெரியுதா? இன்னும் க்ளீனாக தெரியும். ஸோ இண்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா 2.8 டைம்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஃபெடரல் பேங்க்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. ஃபெடரல் பேங்க் 2.6% ஏற்றமும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதெல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, இதெல்லாமே நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமானது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப், சோனாகாம்ஸ், ஆல்கம், டோரண்ட் பவர் இதெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இதில் இந்த சம்மான் கேபிட்டல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து -4.4% வந்து டவுன் ஆகிருக்கு. ஓகே, ரொம்ப பெரிய அளவில் டவுன் ஆகலை, ஏன்னா அது F&O பேனில் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே சில பேர் வந்து வெளியே போகிறாங்க F&Oலேருந்து. அதுவும் ரொம்ப வெரி ஃபியூ அப்படின்னு சொல்லலாம் சம்மான் கேபிட்டலில். சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா அது F&O பேனில் இருந்தனால அதை நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக F&O ஸ்டாக்ஸில் ப்ளே பண்ணுறவங்க, இல்லை ஈக்விட்டியில் வந்து ரெகுலராக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி F&O ஸ்டாக்ஸ் என்ன வருது, அந்த F&O ஸ்டாக்ஸுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதை எல்லோரும் கற்றுக்குங்க. F&O பேனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்குடைய F&O டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போய் பார்க்கணும். ஓகேவா, அது F&Oவில் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க F&Oவில் பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எவ்வளோ குறையுதுன்றதை பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எவ்வளோ குறையுதுங்கிறத நம்ம செக் பண்ணணும். ரொம்ப பெரிய அளவில் குறையுதுன்னா அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. குறையவே இல்லைன்னா திருப்பியும் அது வந்து அந்த அந்த வைப்லேயே இருக்குது, இன்னும் அந்த F&O பேன் வைப்லேயே இருக்குது. நிறைய பேர் F&O அந்த ஸ்டாக்கில் இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்காங்கன்றதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேட்டாவை நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஸோ ஒன்று வந்து 60,000 கோடிக்கு ஆல்ரெடி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு அப்படின்றத காமிச்சிட்டேன். ரெண்டாவது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த செக்டாரில் அதிகமாக வந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டொமஸ்டிக்கோடைய வியூ வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறேன். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கிறது எது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மெட்டல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ இதிலெல்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வராத இடங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டியை குறைச்சி அந்த செக்டார்ஸையும் கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வியூ எல்லாமே ஜிஎஸ்டி குறைச்சனால கன்சியூமருக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் எஃப்ஐஐ வேறு இடத்துல இருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த நியூஸ் நமக்கு கிடச்சிருச்சு, இனிமேல் நம்மளும் எஃப்ஐஐ பக்கம் திரும்பிக்கலாம், ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது, எஃப்டிஐயோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி பேங்க்கில் அதிகப்படுத்துறது. ஸோ அதிகப்படுத்தினா அந்த பேங்க்கில் நம்ம கையை விட்டு போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் அலோன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க ஓட்டிங் ரைட்ஸ் வந்து 10% தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்குமே அதுதான் வந்து இந்தியாவில் ரெகுலேஷனில் இருக்குது. ஓகே, அவங்க வந்து ஸ்டேக்ஸை வச்சுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து எஃப்ஐஐயில் நடக்கும். எஃப்ஐஐயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ நம்ம எஃப்ஐஐ டேட்டா, டிஐஐ டேட்டான்னு பார்க்குறோம்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸோ இல்லை மேனேஜ்மெண்ட் ரைட்ஸோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எஃப்டிஐன்னு வரும்பொழுது அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து 10% கீழே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்லைனா பேங்க்கில் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். அதுக்கு வந்து நம்மளே யோசிக்கும் போது கவர்மெண்ட் யோசிக்க மாட்டாங்களா, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். முழு தகவல் கிடைக்கட்டும். இன்னும் யாரும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எந்த தகவலும் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டா பார்க்கணும், குளோபல் மார்க்கெட் பார்க்கணும். எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் நான் 1 by 1 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.